தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைய நாட்களில் அநேகர் எல்லாவற்றிலும் பொறுமை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்களாகவும் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஞானி அடர்ந்த காட்டில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு 2 கண்களும் தெரியாது. ஒரு நாள் ஒரு மனிதர் மரியாதை இல்லாமல் அவரிடம் யாராவது இந்த வழியில் சென்றார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த ஞானி, இந்த வழியாக யாரும் சென்றதாக எனக்கு தெரியவில்லை என்றார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவர், ஐயா, இதற்கு முன் யாராவது இங்கு சென்றார்களா என்றார். அதற்கு அந்த ஞானி, சற்று முன் இதே கேள்வியை கேட்டு ஒருவன் சென்றார் என்றார். சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் வந்து, ஐயா, உங்களை வணங்குகிறேன், இதற்கு முன் யாராவது இந்த வழியில் செல்லும் சத்தம் கேட்டதா என பணிவுடன் கேட்டார். அதற்கு அந்த ஞானி, மன்னரே வணக்கம், முதலில் இந்த வழியாக ஒரு வீரன் சென்றான், அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார் என்று கூறினார். அதற்கு அவர் அந்த ஞானியிடம், உங்களுக்குத்தான் பார்வை இல்லையே, பின்பு எப்படி முதலில் வீரன் என்றும் இரண்டாவது அமைச்சர் என்றும் சொல்கிறீர்கள் என்றார். அதற்கு அந்த ஞானி, இதை அறிந்து கொள்வதற்கு பார்வை தேவையில்லை, அவர்கள் பேசுவது வைத்தே அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் என்றார். முதலில் வந்தவர் சற்றும் மரியாதை இல்லாமல் இருந்தது. இரண்டாவது வந்தவர் அவருடைய பேச்சில் அதிகாரம் இருந்தது. ஆனால் நீங்களோ சாந்த குணமுள்ளவராய் தாழ்மையோடு பேசினீர்கள். உங்கள் பேச்சில் சாந்த குணமும் தாழ்மையும் ஐஸ்வர்யம் நிறைந்தது போல தெரிந்தது. ஆகவே நீர் மன்னர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்றார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். அந்த ஞானி அந்த மனிதர்களின் செயல் மூலம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டார். அதே போல உங்கள் செயல்கள் மூலம் உங்களது குணங்களை அறியலாம். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதற்கேற்ப நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறும்போது தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். தேவனை கர்த்தர் என்னை பாக்கியவானாய், என்னை பாக்கியவாட்டியாய் அநேகருக்கு முன்பாக மாற்றி என்னை ஆசீர்வதிப்பார் என விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை பாதுகாப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.